ஹாய்! ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தலாமா? விக்னேஷ் borrows 10,000 rupees for 2 years at 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ யார் இப்போது விக்னேஷ். விக்னேஷ் வந்து எவ்வளோ வாங்குறாரு? 10,000 ரூபாய் வாங்குறாரு 2 இயர்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ரைட்டா? ஹி லென்ஸ் இட் டு சஞ்சய். ஸோ சஞ்சய்னு ஒருத்தருக்கு வந்து இதை கொடுக்குறாரு. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ தான்? 10,000 தான். எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு? 6% பெர் ஆனம்க்கு 2 இயர்ஸ்க்கு. சரி, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டிரான்சாக்ஷனில் விக்னேஷ்க்கு எவ்வளோ கெயின் இருக்குன்னு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, விக்னேஷே கடன் வாங்குறாரு, அந்த கடனை அதிக வட்டிக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு, ஓகேவா? ஸோ நம்ம கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறோம். இதில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேல்குலேட் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இங்கே பிரின்சிபல் சேம் அதே தான், ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறப்போகுது. பார்க்கலாமா? ஸோ 10,000 into 2 years into 4 divided by 100. ஸோ இங்கே பார்த்தா ஈக்குவல்ஸ் 10,000 into 2 years into 6 divided by 100. ஸோ 0 0 cancel, 0 0 cancel, 0 0 0 0 cancel. So 4 2s are 8. 8 into 100, 800. 6 2s are 12. 12 into 100, 1,200. So இது 1,200, இது 800. 1,200 minus 800 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போது இந்த பக்கம் 200, அந்த பக்கம் 200. ஸோ வந்து 400 வந்து யாருக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும்? விக்னேஷ்க்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 400 தான் ஆன்சர், ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.